செய்தியாளர் லிபிகா விவரம் என்ன? இன்னும் எத்தனை நாட்களுக்கு மழை தொடர வாய்ப்பு இருக்கு? குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களுக்கு அதீத எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு? தேவப்பிரியன், தமிழகத்தை பொறுத்தவரை வருகின்ற 17ஆம் தேதி வரை கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய தினம் அடுத்த 3 மணி நேரத்திற்கு தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், அதே போன்று இந்த மாவட்டங்கள்ல தரைக்காற்று என்பது வீசக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. இன்று காலை 10 மணி வரை இந்த மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்பு தொடரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, கரூர், நாமக்கல், சேலம், தர்மபுரி, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, ஈரோடு, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய மாவட்டங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. இந்த மாவட்டங்கள்ல இன்று காலை 10 மணி வரை மழைக்கான வாய்ப்பு தொடரும் என தற்போது வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையிலும், இன்றைய தினம் 4 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை ஆகிய 4 மாவட்டங்கள்ல கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, சிவகங்கை, ராமநாதபுரம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. தமிழகத்தில் தற்போது தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக இந்த மாவட்டங்கள்ல இன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையிலும், தமிழகத்தில் நேற்று காலையில் இருந்தே பல்வேறு பகுதிகளிலும் மழை என்பது தொடர்ந்து நீடித்து வருகிறது. சென்னை மற்றும் அதன் புறநகர பகுதிகளை பொறுத்தவரை நேற்று இரவிலிருந்து தற்போது வரை இடைவிடாமல் தொடர்ந்து கனமழை என்பது கொட்டி தீர்த்து வருகிறது. தேவப்பிரியன். லிபிகா, இப்ப சென்னையில கனமழை என்பது பதிவாகி இருக்கு. அதே நிலையில குறிப்பிட்ட சில பகுதிகளில் 10 சென்டிமீட்டரை நெருங்கக்கூடிய அளவுக்கு மழை என்பது கடந்த நள்ளிரவிலேயே பதிவாகியிருக்கு. இன்னைக்கு சென்னையில குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வட சென்னை பகுதியிலேயோ அல்லது புறநகர் பகுதியிலேயோ அதிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று நள்ளிரவு முதல் தொடர்ந்து கனமழை பதிவாகி வரக்கூடிய நிலையில் பல பகுதிகளில் 70 முதல் 80 மில்லிமீட்டர் அளவுக்கு, அதாவது 7 முதல் 8 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை என்பது பதிவாகி வருகிறது. சென்னையை பொறுத்தவரைக்கும் இன்று முழுவதுமாக அவ்வப்போது விட்டுவிட்டு கனமழை பதிவாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இன்று 8:30 மணி காலை 8:30 மணி வரைக்கும் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் ஏற்கனவே முன்னறிவிப்பு கொடுத்திருக்கிறார். இன்று நாள் முழுவதுமாக சென்னையுடைய பல பகுதிகளில் மழை பதிவாகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் 14 மாவட்டங்களுக்கு இதுமுறை விடுமுறையை அறிவித்திருக்கிறார்கள். புதுச்சேரி, காரைக்காலுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு சேர்த்து விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்வுகளை பொறுத்தவரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான மாற்று தேதி, இந்த அரையாண்டு ஆங்கில தேர்வு வேறு எந்த நாளில் நடத்தப்படும் என்பது தொடர்பாக முறையான அறிவிப்பை பள்ளிக்கல்வித்துறை வெளியிடும். இந்த நிலையில் கூடுதல் தகவலை நேரம் செய்தியாளர் கனியப்பன், சென்னையுடைய பல பகுதிகளில் நள்ளிரவு முதல் கனமழை என்பது பதிவாகி வருது. சாலைகள் எந்த அளவுக்கு தண்ணீர் தேங்கி இருக்கு? எந்த பகுதியில் அதிக மழை என்பது பதிவாகி இருக்கு? குறிப்பாக தேவபிரியன், நேற்று காலை முதல் இரவு விடிய கொட்டி தீர்த்து வரக்கூடிய இந்த கனமழையின் காரணமாக சென்னையில் தற்போது 8 முதல் 9 சென்டிமீட்டர் அளவிலான மழை பதிவு என்பது இருக்கிறது. குறிப்பாக அதிகபட்சமாக அயனாவரத்தில், கொளத்தூர் மண்டலம் அயனாவரத்தில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாக இருக்கிறது. குறிப்பாக அம்பத்தூர், அயப்பாக்கத்தில் 8.6 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாக இருக்கிறது. அதே போன்று அம்பத்தூர் மண்டலத்திலும் கூட 8 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாக இருக்கிறது. மாதவரத்தில் 8 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாக இருக்கிறது. அதே போன்று சென்னையின் பல்வேறு பகுதிகளில் 7 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாயிருக்கிறது. குறிப்பாக
பெரம்பூர், தண்டையார்பேட்டை, மணலி, புதுமணலி, பேசின் பிரிட்ஜ், புழல், அமைந்தகரை, திருவொற்றியூர், அண்ணாநகர் மேற்கு, கொட்டிவாக்கம், மத்திய சென்னை மற்றும் மதுரவாயில், மடிப்பாக்கம், வடபழனி, வலசரவாக்கம், மீனம்பாக்கம் உள்ளிட்ட பகுதியெல்லாம் 7 சென்டிமீட்டர் மழை என்பது இந்த விடிகாலையிலிருந்து தற்போது வரை பதிவாயிருக்கிறது. தேவப்பிரியன். கன்னியப்பன், இப்ப கடந்த முறை முன்னெச்சரிக்கை கொடுக்கப்பட்ட மாநகராட்சி தரப்பிலிருந்து தயார் நிலையில் நிறைய மோட்டார் பம்புகளை வச்சிருந்தாங்க. நள்ளிரவு முதல் இப்போது வரைக்கும் பெய்த மழையை எதிர்கொள்ள மாநகராட்சி தயாராக இருந்ததா? துப்புரவு பணியாளர்கள், சுகாதார ஊழியர்கள் தயார் நிலையில் இருந்தாங்களா? குறிப்பாக காலை 5 மணி முதலே சென்னையில அந்த மழை என்பது தீவிரம் என்பது அதிகரித்திருந்தது. காலையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் கூட இந்த கொட்டு மழையிலும் தூய்மை பணி மேற்கொண்டு இருக்கக்கூடிய அந்த பணியாளர்களிடம் நேரில் சந்தித்திருந்தார். அப்பொழுது கூட அந்த பகுதியில் கனமழை பெய்து கொண்டிருந்தது. ஏற்கனவே கடந்த மழைக்கும் தற்பொழுது இன்று பெய்து வரக்கூடிய மழைக்கும் தயார் நிலை என்பது, அதாவது போதுமான மோட்டார் பம்புகள், ராட்சத பம்புகள் எல்லாம் மாநகராட்சியில் தயார் நிலையில் இருக்கின்றது. குறிப்பாக அதிக அளவு மழைப்பொழிவு என்பது இந்த கொளத்தூர், அம்பத்தூர், மாதவரம், அய்யப்பாக்கம் இந்த சுற்று வட்டார பகுதியில கடந்த ஒரு நாள் பெய்த மழைக்கு, அதாவது 10 நாட்களுக்கு முன் 1 மணி நேரத்தில் கூட 8 சென்டிமீட்டர் முதல் 9 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகிறது. நம்ம நியூஸ் 18 நம்ம முதலில் வெளியிட்டிருந்தோம். அதே போன்று இந்த அதிகபட்சமாக இந்த பகுதிகளில் தொடர்ந்து மழை பொழிவு என்பது அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக இந்த கொளத்தூர் மண்டலம், அம்பத்தூர் மண்டலம், மாதவரம் இந்த சுற்று வட்டார பகுதிகளில் அதிக மழை பொழிவு இருக்கிறது. உங்களோட தகவலுக்கு நன்றி கன்னியப்பன். அடுத்ததாக வேலூர் மாவட்டத்திற்கான பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடைய நேரம் செய்தியாளர் செல்வம், விவரம் என்ன? வேலூர் மாவட்டத்தில் எந்தெந்த பகுதியில் கனமழை என்பது பதிவாகிறது, விவரம் என்ன? கண்டிப்பாக தேவப்பிரியன், வேலூர் மாவட்டத்தில் நள்ளிரவு முதலே லேசாக மழை பெய்து வந்த நிலையில் அதிகாலையில் கனமழையாக மழை பெய்ய துவங்கியுள்ளது. இதில் குறிப்பாக வேலூர், சத்துவாச்சாரி, காட்பாடி, பொன்னை, வள்ளிமலை உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக வேலூர் மாவட்ட ஆட்சியர் தற்போது பள்ளிகளுக்கு மட்டும் மாவட்டத்தில் விடுமுறை அளித்துள்ளார். மேலும் அது மட்டுமல்லாமல் பள்ளி மாணவர்களுக்கு அவர்கள் நீர்நிலைகளுக்கு செல்லாமலும் அதிலுக்கு குளிக்காமலும் அவர் விளையாடாலும் இருக்க வேண்டும் என்றும் தற்போது அறிவுறுத்தியுள்ள தேவப்பிரியன். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக வேலூர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்துள்ளார். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி செல்வம். அடுத்ததாக தூத்துக்குடி மாவட்டத்தில் தற்போது பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடைய நிகரார் நம்முடைய செய்தியாளர். தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் எந்தெந்த பகுதியில் கனமழை பதிவாகிறது, விவரம் என்ன? தூத்துக்குடி மாவட்டத்துல இந்த அதிகாலை முதல் பரவலாக கனமழையானது பெய்ய துவங்கி இருக்கிறது. அதாவது குறிப்பிட்டு சொல்லணும்னா தூத்துக்குடி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா தூத்துக்குடி, கோவில்பட்டி, திருச்செந்தூர், திருவைகுண்டம், ஆத்தூர், ஆறுமுகநேரி இப்படி இருக்கக்கூடிய சுற்றுவட்டார பகுதிகள் முழுவதுமாக இன்று அதிகாலை முதல் மழை பெய்ய துவங்கி இருக்கிறது. இந்த மழையின் காரணமாக சாலைகள் ஆங்காங்கே லேசாக தண்ணீர் தேங்கவும் தொடங்கி இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. இன்று அரையாண்டு